இப்போது குவைத்திலிருந்து மன்னர் குடும்பம் எங்கே சென்றார்கள் என்ற தகவல் இல்லை. இது அங்கிருந்து பல அரபு நாடுகளுக்கு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 4000த்திற்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையும் தாங்கி ஈரான் என்று கொண்டிருக்கிறது 13வது நாட்களாக. அமெரிக்காவை தவிர ஈரானில் உலகத்திலே பெரிய இராணுவ தளம் அல் உதி தான். 8000 10,000 அமெரிக்க வீரர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. ஈரானியர்களின் பெரிய சேதத்தை ஈரான் சந்தித்திருக்கிறது. உலக தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்திகளுக்காக நான் உங்கள் சுஃபியான். தற்போது ஈரான் அமெரிக்க போரின் நடவடிக்கைகள் குறித்து கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சி உங்களுக்கு அறிய வரும் தகவல்களை வெளியேற்றி உங்களுடைய பாதையிலே கொண்டு கடத்துகிறோம். அனர்த்தம் நிறைந்த இந்த கடும் போக்குவாதம் இன்றைக்கு பெர்ஷியன் கடலோர பகுதிகளை தாண்டி மத்திய கிழக்கு, திருப்பி கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கும், யூரோப் வரை இந்த மகா மனித விரோத கிருமிகள் பரவுவதற்கான வாய்ப்பு தெளிவாக தெரிகிறது. ஒரே ஒரு செய்தி, குவைத்திலிருந்து மன்னராட்சி தற்போது இடம்பெயரக்கூடிய அபாய கட்டத்தில் குவைத்தில் இருக்கிற மன்னர்கள், அவர்கள் குடும்பத்தினர் நாட்டை விட்டு அவசர கதியில் வெளியேறியிருக்கிற செய்தியும் உங்களுக்கு இப்போது நான் தர காத்திருக்கிறேன். அதற்கு காரணம், உளவு அமைப்பினுடைய செய்தியினூடே குவைத்தில் ஈரானுடைய தரைப்படைகள் உள்ளே நுழையலாம் என்கின்ற ஒரு பதட்டமான நிகழ்வில் குவைத் அமெரிக்க தளங்கள் முழுமையாக துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு நன்கு தெரியும். இப்போது குவைத்திலிருந்து மன்னர் குடும்பம் எங்கே சென்றார்கள் என்ற தகவல் இல்லை. ஆனால் மன்னர்களும் அவரது வாரிசுகளும் அரண்மனையிலிருந்து யூரோப்பா நோக்கி அவர்கள் பயணித்திருக்கலாம் என்ற தகவல். இது அங்கிருந்து பல அரபு நாடுகளுக்கு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானிய இந்த IRGC-னுடைய தாக்குதல்கள் வலிமையாக இருந்து ஒவ்வொரு நாடுகளிலும் மன்னராட்சி சரிவுக்கு வருமோ, மக்கள் புரட்சி ஏற்படுமோ, அமெரிக்காவின் ஆதரவாக வாழ்ந்த சுகபோக வாழ்க்கை பறிபோகுமோ என்ற எண்ணம் அரபுகளுக்கு இடையே, குறிப்பாக உங்களுக்கு புரியும் என்றால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபை, அபுதாபி அது அவர்களுக்கு உரியது. அதே போல் சவுதி அரேபியா, ஜோர்டான், அப்துல்லா, அதே போன்று பல்வேறு ஆட்சிகள், மன்னராட்சிகள் கீழே சாயும் பஹ்ரைன், ஓமன், எல்லா நாடுகளிலும் பதட்டம் தொட்டி கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இன்றைய 13 நாட்கள் நடக்கிற போர், அமெரிக்கா எல்லையற்ற போரை, வரம்பற்ற போரை, வித்தவுட் எனி லிமிட்டேஷன், ஒரு கன்சிக்யூட்டிவ் அட்டாக்ஸ் டு பி கண்டினியூட், அதாவது உங்களுக்கு புரியும் என்றால் தொடர் தாக்குதல், பரேஜஸ் அட்டாக். அமெரிக்காவின் தாக்குதல் சாதாரண தாக்குதல் இல்லை. உலகின் மிகப்பெரிய ரதகஜ துரஜாதிபதிகள் என்கின்ற வான்படை, கப்பற்படை, பங்கர் பஸ்டர், B-2 பாம்களின் மூலம் 14,000 கிலோ எடை கொண்ட GBU-57 B-2 விமானங்களை கொண்டு கடும் தாக்குதல் நடத்திய நிலையிலும், சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இன்றும் தம்மை அழிக்க முடியாது என்கிறார் ஈரானுடைய உச்சபட்ச அதிகார தலைமை முஜ்தபா கமேனி. நிர்வாகத்தை மேம்படுத்துகிற ஈரான் சபாநாயகர், அதே போன்று முகமது பக்கர் கலிபாவும், அதே போன்று வெளிவிவகாரத்துறை அமைச்சர், செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாவி ஈரானை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். ஆனால் அமெரிக்கா 13வது நாட்களாக நேற்று நள்ளிரவு வரும் கடுமையான குண்டுகள், பந்தர் அப்பாஸ், அதே போன்று மக்கள் வாழுகிற நிலைகள், சிற்கு தீவு, கர்க்கு தீவு, கெஷம் தீவுகள், யாக்ஸ் போன்ற பல்வேறு தீவுகள், பிகாக்ஸ் மலைகள், அதே போன்று அமெரிக்காவில், அதாவது ஈரானுடைய ஆயுத நிலைகள், ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ் போன்ற அணு ஆயுதங்கள், இன்னும் உங்களுக்கு சொல்ல வந்தால் இன்னும் பல நிலைகள், அணுக்களின் மூலம் மக்கள் பயன்பாட்டிற்கு மேனுஃபேக்சரிங் செய்யப்படும், உற்பத்தி செய்கிற மின்சார தளவாடங்கள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது.
4000த்திற்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையும் தாங்கி ஈரான் என்று கொண்டிருக்கிறது 13வது நாட்களாக. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, யூரோப்பிலிருந்து 700க்கும் மேற்பட்ட F-15, F-16, F-18, ஹார்னட், F-22, ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள் சாறை சாறையாக வருகிறது. தற்போதைய நிலையில் அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களில் 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு கூட்டுப்படை தாக்குதலில் ஈரானை துவம்சம் செய்யுமா என்ற கேள்வி ஒன்று வருகிறது. இப்பொழுது நாம் முதலில் பார்ப்பது அல் உதீத் தளம். அமெரிக்காவை தவிர ஈரானில் உலகத்தில பெரிய இராணுவ தளம் அல் உதீத் தான். 100கணக்கான அமெரிக்க விமானங்கள் இருந்தது. அல் உதீத் தளத்துல கடந்த 2.5 மாதங்களுக்கு முன்பு 9,000 கோடி ரூபாய் பெருமான உள்ள ஒரு பெரிய ரெடாரை அடித்து காலி செய்து விட்டார்கள். யார்? ஈரானியர்கள். தற்போது அல் உதீத் தளத்தில் இருந்த 8,000 10,000 அமெரிக்க வீரர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அமெரிக்கா இறுதியாக நமக்கு கிடைத்த தகவல் சொல்கிறது, அல் உதீத் கத்தர் தளத்தில், நான் இப்பொழுது கத்தரை மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறேன், அமெரிக்க தளத்தில் இதுகாரம் 8,000 10,000 வீரர்களில் இப்பொழுது சில 100 வீரர்கள் மட்டும்தான் இருப்பதாகும். 100கணக்கான அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் மிகப்பெரிய எஃப் சீரியஸ் விமானங்கள் 17 விமானங்கள் மட்டும்தான் கடைசியாக எஞ்சிருந்ததாகவும் நேற்று கிடைத்த தகவல் 3 விமானங்கள் தான். அமெரிக்கா இனி அங்கு தாக்கு பிடிக்க முடியாமல் அனைவரும் வேறெங்கோ சென்று விட்டார்கள். ஒரு செய்தி சொல்கிறது, அங்குள்ள விமானங்கள் பல ஏர்கிராப்ட் மட்டுமல்லாமல் ஏர்கிராப்ட் ரீஃபில்லிங் எல்லாமே மாறி கொரியாவுக்கும் தென்கொரிய நாட்டிற்கும் இஸ்ரேலுக்கும் இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் என்ற செய்தி கத்தரிலிருந்து வருகிறது. பாயிண்ட் நம்பர் 1, குவைத்தில் அல் சலாமி ஏர்போர்ட், அமெரிக்காவுடைய அத்ரிகேம் மற்றும் அல் சலேம் உட்பட பல்வேறு அமெரிக்காவினுடைய ஏர் பேஸ்கள் கிட்டத்தட்ட காலி. அவற்றில் ஒரு ஆபரேஷன் லைட்டிங் என்ற பெயரில் குவைத்தில் கிட்டத்தட்ட அமெரிக்கர்கள் 2,800 பேர் இருக்கிறாங்க. அந்த லைட்டிங் ஆபரேஷன்ல 50 பேருக்கு மேல் காலியா இருக்கிறார்கள். அங்கிருந்தும் ஈரான் மிக 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 துல்லியமாக தாக்கி வருவது எப்படி என்று அமெரிக்கா ஆடி போயிருக்கிறது. ஈரான் எப்படி இவ்வளவு தெளிவாக அடிக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்று சொல்லியிருக்கிறது. இந்த போரில் மறைமுகமாக ரஷ்யர்கள் ஈரானியர்களுக்கு ஏராளமான உதவி செய்கிறார்கள். யூரோப்பிய யூனியன் பார்த்து கொண்டால் ரஷ்யாவுடைய தொழில்நுட்பம், உக்ரைனுடைய தொழில்நுட்பத்தை அறிந்து கொண்டு அந்த ஆப் ரஷ்யா ஈரான் கையில் கொடுத்து ஈரான் அபாயகரமான துல்லியமான தாக்குதலை நடத்துவதற்கு ரஷ்யர்கள் திட்டமிட்டு கொடுப்பதாகவும் இதன் விளைவுதான் குவைத் இந்த அளவுக்கு ஆகி போனது என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையிலே இஸ்ரேல்ல ஒரு ஓப்பனாக நேற்று பாம் ஷெல்டர், பப்ளிக் ஃபார்ம் ஷெல்டர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு இஸ்ரேலியர்கள் சொன்னது, இனி போர் நடந்தால் நீங்கள் அனைவரும் இங்கே சென்று காத்துக்கொள்ளுங்கள். இதுக்கிடையிலே அமெரிக்காவை ஆடி போய் கொண்ட சம்பவம் 2 சம்பவம் தாங்க. ஒன்று சிஐஏ, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஏஜென்சி ஆஃப் யூஎஸ். அது that place is located exactly beside with the US consulate at ரியாத்ல. அமெரிக்காவினுடைய கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி வந்துச்சு, அமெரிக்காவினுடைய அலுவலகத்தில் கான்சுலேட் ஆஃபீஸை பக்கத்தில் இருக்கிற சிஐஏ அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த செய்தி எப்படி வந்ததென்றால், அமெரிக்க அம்பாசிடர், அமெரிக்க என்ன சொல்றது, தூதரகம் தாக்கப்பட்டது. இப்போது கிடைத்திருக்கிறது, இது தாக்குதல் நடந்து சில மாதங்கள் சில வாரங்கள் ஆன பிறகு இப்போது கிடைத்திருக்கிறது சிஐஏடைய உளவு முகாம் ஈரான் மிக துல்லியமாக ரியாதில் தாக்கி இருப்பதும், அதாவது சவுதி அரேபியாவில். அதே போல் ஈராக்கில் இருக்கக்கூடிய சிஐஏ முகாமும் தாக்கி இருக்கிறது. சிஐஏ தாக்குனதான் அமெரிக்காவுக்கு சாக்கு. ஏன்னா அமெரிக்க எம்பசி வெளிப்படையாக தெரியும், ஆனால் சிஐஏ உளவு முகாம் தெரியாது. அவர்கள் ரகசியமாகத்தான் இருப்பார்கள். இதை எப்படி ஈரான் கண்டுபிடித்தது என்று பார்க்கிற போது, கொமேட்டோ எம் என்று சொல்லக்கூடிய துல்லியமாக த பெனிட்ரேஷன் சேட்டலைட் மூலமாக அவர்கள் இருப்பதை மேனுவல் மனிதர்களின் மூலம் புரிந்து கொண்ட ரஷ்யாவாக இருக்கலாம் அல்லது ஈரானுடைய இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், இடம் கண்டு சேட்டலைட் பிக்சர்ல ரொம்ப துல்லியமா பிரிசிசிவ் அட்டாக், ஏராளமான பேர் காலி.
இது இதே போன்று ஈராக்கிலும் காலி. அடுத்து மூன்றாவது நாம் பார்க்கின்றது, எங்களுடைய மின் நிலையங்களை நீங்கள் தாக்கினால் அரபு நாடுகள் முழுவதும் கரண்ட் இருக்காது, டீசால்ட்னேஷன் பிளான் காலி பண்ணிடுவேன், பவர் செக்டார் காலி பண்ணிடுவேன். அமெரிக்கா பெரிய பாலங்களை எல்லாம் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அரபு நாடுகள் மட்டுமல்லாமல் யூரோப் நாடுகளையும் நாங்கள் அழித்து விடுவோம் என எச்சரிக்கை ஒட்டதுமல்ல, ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ் வாஸ் பீயிங் மேட். அவர்கள் தயாரித்திருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நான் இப்போ உங்களுக்கு தரப்போறேன். ஐஆர்ஜிசி சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ளூ பிரிண்ட்ல என்னென்ன இடங்களெல்லாம் தாக்க போறோம், இந்த இடங்கள் ஏன் தாக்கணும் அப்படின்னு கேள்விக்கு இந்த முகாம்கள், ஐஆர்ஜிசி சொன்ன இந்த முகாம்கள்ல இருந்துதான், இவற்றில் 4 இடங்களில் இருந்து மின் உற்பத்தி நிலையங்கள் தான் அமெரிக்க தளங்களுக்கு மின்சார சப்ளை செய்யுது அப்படின்னு ஐஆர்ஜிசி சொல்லியிருக்கு ஈரான்ல. அந்த தளங்களின் பெயர்கள் என்னென்றால், யுஏயில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா, இரண்டாவது அல் உதீத், கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதீத், அல் தஃப்ரா, அல் மின்ஹா, அல் தவீலா, அல் ஹர்க், இத்தனை இடங்களிலும் அவர்கள் நாசம் செய்யவும், துபாயில் இருக்கக்கூடிய, கத்தரில் இருக்கக்கூடிய ராஸ் லப்பான் தொழிற்பேட்டை, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் பவர் ஸ்டேஷன், இதெல்லாம் ஈரான் சொல்லியிருக்கிறது. ஈரான் சொல்லுகிறது உங்களை மின்சாரம் இல்லாமல் காலி செய்து விடும். அவருடைய லிஸ்ட்டை மறுபடியும் சொல்கிறேன். அல் தப்ரா, அல் தஃப்ரா, அல் உதீத், அல் மின்ஹா, அல் தவீலா, அல் அல் ஹர்க், அது மட்டும் இல்லாம கத்தரில் இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் தொழிற்பேட்டை, இது எல்லாம் ரியாத் பவர் ஸ்டேஷன். இப்போ அமெரிக்கா ஆடி போயிருக்கிறது. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கா காலி செய்து விடுவார்கள், அப்படிதான் நிலைமை போயிட்டு இருக்கு. அதனாலதான் நேற்று அமெரிக்கா B-2 விமானங்கள் மூலம் தாக்கியிருக்கிறார்கள். 2000 பவுண்ட் ராத்தல் கொண்டிருக்கக்கூடியவர்களை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இதற்கிடையிலே அமெரிக்க செனட்டர்களுக்கிடையே மோதல். அமெரிக்க செனட்டர் கிறிஸ்டியானா, அந்த லேடி, மற்றொரு செனட்டரின் பெயர் ஷஹைன் பீட் ஹெர்ட்ஸ், அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்குள்ள 2 பேருக்கும் மோதல் வருது. அதை நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் ஆங்கிலத்திலே மோதி கொள்கிறார்கள். அவர் கேட்கிறாரு, செனட்டர் என்ன கேட்கிறாங்கன்னா, மிஸ்டர் பீட் ஹெர்ட்ஸ், நீங்கள் இப்போது 67 பில்லியன் கேட்கிறீர்கள், ஏற்கனவே 37 பில்லியன் காலி ஆயிற்று. நீங்க ஈரானை அடிச்சு நாசமாயிட்டுன்னு சொன்னா ஈரான் இப்போது எப்படி உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது? உங்களுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், கடற்படை காலி, ஏவுகணை படைகள் காலி, இராணுவ தளங்கள் காலி, கப்பற்படை காலிகளுக்கு தாலி. அமெரிக்க செனட்டர் கேட்கிறார், இப்போது நீங்கள் பிளாக்கெட் போட்டிருக்கீங்க கெர்மூஸ்ல, கப்பற்படை காலியான பிறகு உங்களை எப்படி ஈரான் தாக்குகிறது என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் பீட் ஹெர்ட்ஸ் தடுமாறி சொல்கிறார், நீங்க எல்லாம் எங்களுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மீது கொண்ட வெறுப்பு தான் இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள் என்று உளறி தப்பி போய்விட்டார். இந்த நிலையில் அமெரிக்க காங்கிரஸ், அமெரிக்க பிரதிநிதித்துவ சபை அவர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. இந்த கால சூழ்நிலையில் 22 கப்பல்கள் எண்ணெய் ஏற்றி கொண்டு செல்கிறது. அந்த 22 கப்பல்களில் 16 கப்பல்கள் ஈரானிய கப்பல்கள் என்பதும் இங்கே நாம் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போது இந்த நேரத்தில் இந்த வாதத்தில் ஒரு வாதத்தை சொல்கிறார், யூ ஆர் இன்கேப்பபிள் டு ப்ரொடெக்ட் த நேஷன். According to senators, you are incapable to protect the nation. This is not our wars. இது எங்களுக்கான போர் இல்லை, நீங்கள் இஸ்ரேலை காப்பதற்காக போராடுகிறீர்கள் என்று செனட்டர்கள், அமெரிக்க செனட், அமெரிக்க காங்கிரஸ், அமெரிக்க பிரதிநிதித்துவ சபை டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திற்கு மிலிட்டரிக்கு ஃபண்ட் ஒதுக்க மறுத்துவிட்டார்கள் என்ற செய்தி இப்பொழுது கடுமையாக இருக்கிறது. அதே நேரம் ஜோர்டான் முழுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது. நிலைமை படுமோசமாக இருக்கிறது. அமெரிக்கர்களுடைய இலக்குகளை தாக்குவதில் புதிய வழியை ஈரானியர்கள் இப்போது கையாண்டு கொண்டு வருகிறார்கள். அமெரிக்காவினுடைய வலிமையான ரெடார் சிஸ்டம் முழுவதும் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகிறது. இறுதியாக ஜோர்டான், கத்தர், அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத் கிட்டத்தட்ட முடிஞ்சது. இவை எல்லாம் தாக்கிய பிறகு கடைசியாக இஸ்ரேலை தாக்க அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கு மூல காரணம் என்னவென்றால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங். அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன? அமெரிக்காவுடைய டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தாட் என்று சொல்வார்கள்.
அதற்கு ஆங்கிலத்தினுடைய அப்சர்வேஷன் என்ன, டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாடு, அடுத்து பெட்ரியாட். இதுதான் உலகத்தில் அதிகமானது. இந்த உலகத்தில் அதிகமானதை இதைத்தான் கத்தர்ல வச்சிருக்கிறாங்க, யுஏஇல வச்சிருந்தாங்க, குவைத்தில் வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் தாக்கி அழித்த பிறகு, ரெடாரையும் அழித்த பிறகு, இப்பொழுது கடைசியாக அவர்கள் வைத்துக்கொள்ள இடம் எது தெரியுமா? இஸ்ரேல். இஸ்ரேல் என்ன பண்ண முடியும்? ஆக இஸ்ரேலில் ஒரு பெரிய பதட்டம் இருப்பதால் இஸ்ரேல பப்ளிக்கா மக்கள் ஓடி சென்று தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த நிலை. இப்போ ரேடாரை அவர்கள் ஏன் அடிக்கிறார்கள் என்றால், ரேடார் கருவிகள் அதிகமாக அடிக்கின்ற போது மிக தூரமாக வருகிற ஏவுகணைகளை அவர்கள் கண்காணிப்பது கஷ்டம். ஒரு பிளைண்டா ஆயிடுவாங்க. பக்கத்தில் வந்த பிறகுதான் உஷாராவாங்க. அதுக்கெல்லாம் தாக்குதல் நடந்துடும். இந்த ஒரு டாக்டிஸையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ரெடாக் த வேவ்ஸ் நெட்வொர்க் கம்ப்ளீட்லி which has been damaged was destroyed. ஆகவே ஒரு பெரிய பின்னடைவை இஸ்ரேலும் சந்திக்கிறது. இப்போது சவுதி அரேபியாவுடைய கப்பல்களை நோக்கி ஹெர்முஸ் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹெர்முஸ் அல்ல, ஹவுதிகள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். செங்கடல் பகுதியில் சவுதி கப்பல் பற்றி எரிகிறது. ஈரானுடைய கட்டமைப்புகள் பெரும் சேதம் இழந்தாலும் கூட ஈரான் தனது இராணுவ நிலைகளில் உறுதியாக இருக்கிறது. அமெரிக்கா ஒரு சில மாதங்களிலே போரை முடிக்கக்கூடிய நிலையில இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவோ 5 ஆண்டுகள் போரிட்டு வருகிறார்கள். அமெரிக்கா தற்போது சவுதி அரேபியாவோடு ரகசியமாக அல்ல, நேரடியாக ஒரு அணு ஆயுத ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று எந்த நிலையிலும் போருக்கு தயாராக வேண்டும் என்று இஸ்ரேல் அறிவிப்பு செய்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையான மிகப்பெரிய ஒப்பந்தம் என்னவென்றால், ஈரானை எதிர்க்க அவர்கள் திட்டம் தீட்டி பெரிய போருக்கு கடைசியாக தயாராகிறார்கள். ஆக இப்போது நிலைமை உலக அளவில் பெருசா இருக்கிற. இன்னைக்கு டாலர் $100 தாண்டி போயிருக்கிறது. அது $150 ஆகும். இந்திய கப்பல்களும் சீன கப்பல்களும் யூடர்ன் எடுத்து திரும்பி இருக்கிறது. எச்சரிக்கையை கொடுத்து விட்டார்கள். இங்கே ஒரு பக்கம் ஹெர்மூஸில் ஈரான் எச்சரிக்கை, மற்றொரு பக்கம் அதாவது ரெட்சி என்று சொல்லக்கூடிய செங்கடலிலே ஏமனின் ஹவுதிகள். ஆக அமெரிக்கா என்ன செய்வதென்று தெரியவில்லை. அமெரிக்காவிற்கு பண பிரச்சனைகள் இருக்கிறது, ஆயுத பிரச்சனை இருக்கிறது. ஈரானியர்களின் பெரிய சேதத்தை ஈரான் சந்தித்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இராணுவ நிலைகள் இந்த அளவுக்கு வல்லமையாக இருப்பதற்கு ஆயிரக்கணக்கான மலைகளினுடைய ஆழங்கள் கடுமையான ஆழம். ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லி செய்தியை நிறைவு பெறுகிறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர்களை வீசுவதற்கு 2 விமானங்கள் இருக்கிறது. ஒன்று B-2 பாம்பர்ஸ், இன்னொன்று B-252. அதில் ஒன்று கேரி பண்ணும் நியூக்ளியர் வெப்பன்ஸை, மற்றொன்று சாதாரணது. ஒரு குண்டுடைய வெயிட் 14,500 கிலோ. அது பெனிட்ரேஷன், மலைகளை குடைந்து கீழே செல்லும் 200 அடி அளவுக்குத்தான் போக முடியும். ஆனால் ஈரானியர்கள் தங்களுடைய மிசைல் சிட்டி ஏவுகணை தளங்களை 1000 அலை உயரமான மலைகளுக்கு கீழ் அவர்கள் வச்சிருக்கிறார்கள். நினைத்து பார்த்தாலும் கூட அமெரிக்க பங்கர் பஸ்டர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசியாக அமெரிக்கா வீசிய இந்த பங்கர் பஸ்டர் 60 அடியிலே சிக்குப்பட்டு வெடித்து போய்விட்டதாக தகவல் வருது. இதெல்லாம் ஈரானியர்கள் நன்கு உணர்ந்துதான் அவர்களுடைய விமானப்படைகளையும் அவர்களுடைய ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள், அல்ஃபத்தா, அஸ்ஸஹாப், கெர்ரம் ஷோர், இமாமத், இப்படி ஏராளமான கண்டம் விட்டு கண்டம் பாகும் ICBM, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல், எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அதுதான் அவர்களுக்கு பலம். இந்த பலத்தை மேலிருந்து சேட்டலைட்ல பார்க்க முடியாது. ஏனால் சுற்றி மலைகளில் எந்த பகுதியிலே வழி இருக்கிறது, எந்த பகுதியிலிருந்து அவர்கள் தாக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பது எதுவும் தெரியாத லெவலில் நிலைமை படுமோசமாக இருக்கிறது. இன்றைக்கு 13வது நாள் தாக்குதலில் நான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளாகவே நான் தினமும் பல புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.